கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆண்டவருடைய வருகையின் செய்தியை அநேகர் அதை மிகப்பெரிய ரகசியம், அது ஒன்றும் தெரியல, நமக்கு அது தெரிஞ்சுக்க முடியாது, யாராவது சொல்லி தான் தெரியணும், அப்படி சொன்னாலும் சரியா புரியல என்று சொல்கிற ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் விசுவாசிகளுக்குள்ள உண்டு. அதை கிளியர் பண்ண முடியாது, அதை சரி பண்ண முடியாது. அது அப்படி அல்ல. அது கருகலான சத்தியம் செல்லதில் தேவனுடைய வார்த்தைகள் அந்த வெளிப்பாடுகள் புதைந்திருந்தாலும் அதை வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. இன்னைக்கு ஆண்டவருடைய ஜனங்களுக்கு இதை மறைச்சு வச்சுட்டு வருகைக்கு ஆயத்தப்படுன்னு சொல்ல மாட்டார். எல்லா கர்த்தருடைய வசனங்களும் பரிசுத்தவான்கள் மூலியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இதை குறித்து தான் நான் அதிகமாக என்னுடைய கூட்டங்களிலும் இந்த மாதிரி வீடியோவிலையும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பொதுவான ஒரு விசுவாசிகளுக்கு ஒரு ஆண்டோட வரிக்கு என்ன கேட்டால் அடையாளம் என்னன்னு கேட்டால் முதல்ல சொல்லுவாங்க, யுத்தங்களும் பூமி எரிச்சும் வரும்னு சொல்லி. இது பரவாயில்ல, ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வருகிற ஒரு அடையாளத்தை குறித்த விசுவாசிகளுடைய எண்ணங்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இதெல்லாம் ஆரம்ப அடையாளம். பல நூற்றாண்டு வருஷத்துக்கு முன்னாடி யுத்தங்கள் வந்துச்சு. இந்த ஆரம்ப அடையாளம் கர்த்தருடைய வரிக்கு 2 இருக்கு. ஒன்று ஆரம்ப அடையாளம், அந்த கடைசி காலமும் ஆண்டோட வருகையின் காலம் ஆரம்பிக்கிற ஒரு ஜனங்கள் அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்ற ஆண்டவருடைய ஆவியானவர் ஏவப்பட்ட காலங்களில் அது சொல்லப்பட்ட நடந்த சம்பவங்கள் ஆரம்ப கால அடையாளங்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு அழகா 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. யுத்தங்கள் பல தேசத்துக்கு தேசம் யுத்தம், ஜனங்களுக்கு யுத்தம், ஜாதிக்கு ஜாதி யுத்தம், மதத்துக்கு மத யுத்தம், நாட்டுக்கு நாட்டு யுத்தம்னு சொல்லி ஜனங்களுக்குள்ளே ஒரு யுத்த மனப்பான்மை, ஒரு யுத்த வெறி, அது அநேக ஜனங்களை மாய்த்து இருக்கிறது. பூமியில பல உலகம் முழுவதும் எந்த நாடு இதுக்கு தப்புனதில்லை. நாட்டுக்கு நாட்டு, அந்த உள்நாட்டுக்குள்ளே மதத்துக்கு மதம், ஜாதிக்கு ஜாதி, ஊருக்கு ஊருன்னு நிறையா. இது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த சம்பவம் ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமி அதிர்ச்சி. எத்தனை வருஷமா நம்ம பூமி அதிர்ச்சிகளை நான் அங்கே இங்கே நடக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கோம். இதுவும் பல நூற்றாண்டுக்கு முன்னாக தொடர்ந்து வருகிறது. இது பூமி அதிர்ச்சி நமக்கு ஆண்டோட வருகைக்கு சொல்லப்பட்ட முன் அடையாளம், அந்த இறுதி காலத்துடைய ஆரம்ப அடையாளம், கர்த்தருடைய வருகையின் இறுதி காலத்துடைய ஆரம்ப அடையாளம். அடுத்தது என்னன்னு, கொள்ள நோய்கள். 100-200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கொள்ள நோய்கள் ஒரு 300 வருஷமும் இருக்கலாம். காலரா, மலேரியா, நிமோனியா, இப்படிப்பட்ட பிளேக், இதெல்லாம் ரொம்ப ஜனங்களை உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் பாதிச்சு அவர் அழிவை கொண்டு வந்திருக்கு. கொலை நோய்கள் நமக்கு தெரிஞ்சது தான், நமக்கு பல நூற்றாண்டுகளாக அதுவும் இருக்கிறது தான். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆரம்ப அடையாளத்தில் ஆண்டவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் மேலாக சொல்கிறத நான் ஒன்னொன்றுக்குள்ளே தெளிவாக நான் இப்போ டீப்பாக போக முடியல. பிற்பாடு நான் ஒன்று சொல்லுகிறேன், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் நான் அதுக்கு ஜனங்கள் நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப நான் ஆசைப்படுகிறேன். அடுத்தது கள்ள உபதேசங்கள். பலவிதமான உபதேசங்களுக்கு, ஞானஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசங்கள், இப்படி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பலவிதமாக ஜனங்களை திசை திருப்படுது. கர்த்தர் அழகா ஞானஸ்நானம் கொடுத்து சொல்லியிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் சொல்லி அழகா சொல்லியிருக்கிறார். அதை சில இன்சிடென்ட்ல பேதுரு இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார், பவுல் கர்த்தராகிய இயேசு நாமம் அப்படி அதை கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல சொல்லப்பட்ட எழுத வச்சுட்டு அதை பெரிய டினாமினேஷன் ஆக்கி அதை அப்படிப்பட்ட ஒரு இதாக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம பிதாவை குமாரனை மறுதளித்து பிதாவை மட்டும் ஏற்றுக்கொண்டு இப்படி பல உபதேசங்கள்லாம் உண்டு பாருங்களேன். ஆனால் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டது. இப்போ ரீசெண்டாக வர கூட சில இந்த நூற்றாண்டில் கூட பல விதமான ஈஸி கோயிங் ஸ்பிரிச்சுவலில் ஆவிக்குரிய எளிய வாழ்க்கை, எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட உபதேசங்களும் இருக்குது. ஆனால் பரிசுத்தத்தை விட்டு விலகி கர்த்தரை ஒன்றும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை நீ தரிசிக்கூடாதுன்னு சொல்லி எந்த உபதேசம் வேணாலும் பரிசுத்தத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்கே உபதேசம் இருக்குமானாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவங்களை மன்னிக்கிறார். எத்தனை முறை நீ செஞ்சாலும் ஆண்டவரே பா இயேசுவே மனம் திரும்பி வரும்போது அப்பேற்பட்ட பாவையும் இயேசு மன்னிக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தராக இயேசு ஒரு மனுஷனை தெரிஞ்சு அழிவுக்கு விட மாட்டார். அவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன் எந்த கட்டத்திலையும் அவன் திரும்ப அவனை தனக்கு விட்ட வரணும்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி வரும்போது கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார். ஸோ இந்த உபதேசத்துக்கு அடுத்த ஒரு காரியங்களோடு கர்த்தருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஆரம்ப கால அடையாளம். இப்போ நான் சொல்றது பாருங்க, இது 3 இது பதிலாக நீங்க பூமி எதிர்ச்சி, யுத்தம், இதெல்லாம் இப்போ நடக்க போற காரங்க, இது ஆண்டவருடைய வரைக்கு கடைசி அடையாளம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது தவறு.
இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது. வேதனைகளுக்கு ஆரம்பம்ன்ற வசனம் சொல்லுது. இவையெல்லாம் நடக்கும்போது இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆரம்பம்னா அது முடிவு இல்லை இல்லையா? முடிவு வேற மாதிரி தானே இருக்கும். நான் இப்ப சொல்றது முடிவுக்கு அடுத்த அடையாளம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மத்தேயு 24 அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன். அதாவது மத்தேயு 24:32 அத்தி மரம் துளிர் விடும்போது, இளங்களை தோன்றி துளிர் விடும்போது நான் வாசல் அருகே வந்துட்டேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த அந்த உதாரணமா சொல்லப்பட்ட அந்த அடையாளம் வந்து அத்திமரம்னா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லப்பட்டிருக்கு. அந்த அத்திமரம் ஓசியா 9:10 வந்து பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாக்களை அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த பழத்தை போல உங்க பிதாக்களை நான் கண்டுகொண்டேன் அப்படி சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கர்த்தர் குறித்து சொல்றாரு. அத்தி பழம்னு சொல்லும்போது முற்பிதாக்கள். அப்ப அத்திமரம்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த ஜனங்களை இந்த அத்திமரம் துளிர் விடும் போது நான் வாசலுக்கு வந்துட்டேன் உள்ள வரல. இது கூட அதுல ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவு நம்ம பார்க்கலாம். நான் வாசல்கிட்ட வந்துட்டேன், ஆனால் உள்ள வரதுக்கு இன்னொரு டைம் இருக்கு. அப்போ வாசல்கிட்ட வந்துட்டேன்னா இன்னும் அதிகம் டைம் எடுக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியுது. அப்போ வாசல்கிட்ட வர்றாருன்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உள்ள வரதுக்கு ஒரு காலம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்க, ஏசாயா 27:6 இதே அத்திமரம் அப்போ இப்பதான் துளிர் விட்டுருக்குது, இளங்களை தோன்றி துளிர் விட்டுருக்கு. இந்த அத்திமரம் வந்து என்ன பண்ணணுமா, அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 27:6 அத்திமரம் பூ பூத்து காய் காத்து உலகத்தை இஸ்ரவேல் பல நாள் நிரப்பப்படும் நாட்கள் வரும். இஸ்ரவேல் பல நாள் பூ ஊத்து காய்த்து பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்றார் அந்த ஓசியா 9:10. அப்ப இஸ்ரவேல் அத்தி பூத்து பல நாள் உலகத்தை நிரப்ப வரும். அப்ப அந்த பல பூக்கிறது ஆரம்ப காலம், அந்த கனி கொடுக்கறது இறுதி காலம். அப்ப இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறிச்சு இந்த இஸ்ரவேல் தேசம் வந்து 1948 தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. பாருங்களேன், அது பட்டு போன மரம். அது இஸ்ரவேல் வந்து அத்திமரம் இஸ்ரவேலத்தை இஸ்ரவேலை வந்து அத்திமரம் கத்த சொல்றார். அது நமக்கு தெரியுது, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இதுல என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1948 தான் எரேமியாவின் காலத்துல, அப்ப சிதேக்கியா என்ற ஒரு மனுஷன் ராஜாவா இருந்தார். ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியாம போய் இனி ஆண்டவர் உங்களுக்கு சமயம் கொடுக்காதபடி பயங்கரமா ஆண்டவர் அந்த ஜனங்களை காக்கணும்னு சொல்லி எச்சரிக்கை சொல்லி அதெல்லாம் அவங்க தள்ளி போட்டபடினால நெபுகாத்நேச்சாரை அனுப்பி அந்த தேசத்தை அழித்தார். அப்போதான் இஸ்ரவேல் என்ற அரசாங்கம் அழிந்து போனது, இல்லாமல் போனது. எரேமியாவின் காலத்துல, எரேமியா தீர்க்கதரிசியோட காலத்துல. அது மீண்டும் இப்ப தெரியுமா அந்த இஸ்ரவேல் தேசம் உருவாச்சு. 1948 நம்முடைய தேசத்துக்கு, இந்தியா தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது போல பிரிட்டிஷ் எம்பையர் தான் ஆண்டு கொண்டிருந்தாங்க. அவங்க சுதந்திரம் கொடுத்தாங்க அநேக தேசத்துக்கு. அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்தாங்க. அதுதான் மீண்டும் அத்திமரம் என்ன செய்திச்சா, அவ துளிர் விட்டது, வெட்டப்பட்டு காஞ்சி கடந்து செத்து கிடந்த அந்த அத்திமரம் மீண்டும் துளிர் விட்டன்றது மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு சொல்றது. அது 1948 வருஷம். இது இப்பதான் வந்திருக்குது. ஆனா ஏசாயா 27:6 சொல்லப்பட்டிருக்குது, பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த பூக்கிறதுக்கு மட்டும் ஒரு மனுஷன் மத்தியமரத்தை வைக்க மாட்டான், அந்த பலன் எதிர்பார்க்கிறான். அந்த பலன் எப்ப கிடைக்குதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் டெக்னிக்கல் அதாவது தொழில் சார்ந்த, அறிவு சார்ந்த அந்த எல்லா லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டையும் விஞ்ஞான பூர்வமா இந்த தொழில் ரகசியங்களை அது உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுலதான் அவங்களுக்கு வருமானம் அதிகம். அப்படி சொல்ல பாத்தீங்கன்னா மூளை அதிகம். உன்னை கீழாக்க மேலாக்குவேன் சொன்னதில் இன்னொரு அர்த்தம் கேட்டா, மூளையாக வைப்பேன். உலகத்துக்கே அவன் தான் மூளை. எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, மெடிக்கல் எடுத்துக்கோங்க, டிஃபென்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கோங்க, தொழிற்சாலை எடுத்துக்கோங்க, எதுனாலும் சரி, அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கான். அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாத்தையும் விற்கிறாங்க. எல்லா நாட்டுக்கு கொடுத்தா அந்த நாடு செழிக்குது. அப்ப இஸ்ரவேல் வளர்ந்து உலகத்துக்கு பலன் எப்ப கொடுக்குமோ அது முடிவு காலம். நல்லா உங்ககிட்ட சொல்லிடுறேன், முடிவு காலம் வந்துச்சாலன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த முதலாவது அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தது என்ன சொன்னா, அதுல ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு. துளிர்க்கிற காலம், பலன் கொடுக்கறனாலும் அந்த பலன் இப்ப கொடுத்துட்டு இருக்குது. இப்ப வரும்போது நீங்க எந்த டெக்னிக்கலா பார்க்கும்போது நல்ல அறிவுள்ளவங்க, உலகத்து நாலேஜ் உள்ளவங்க பக்கத்து இஸ்ரேல் நாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உலகத்துக்கெல்லாம் டெக்னிக்கல் நோவை கொடுக்கறவங்க, எல்லாத்துக்கும் அவங்க வந்து முன்னாடியே இருக்காங்கன்றத சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல அவங்க தான் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவங்ககிட்ட தான் இருக்குது. அதை பார்க்கும்போது பலன் கொடுத்துருச்சு உலகத்துக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களும் பலன் அடைகிறாங்க, உலகத்துக்கும் பலனா இருக்காங்க. இதுதான்
அந்த முடிவு அத்திமரத்தோட துளிர்த்து காத்து பூ கொடுக்குது. அது வந்து கர்த்தராகிய இயேசு வாசல் படியில் இருக்கிற உள்ள வர்ற காலம். இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன சொல்றேன், 2வது நான் எது சொல்றேன்னா, அடையாளம். இது ஒரு அடையாளமாச்சா?